இன்றைக்கி பன்னீர் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து குடமிளகாய் சிகப்பும் பச்சையும் எடுத்திருக்கேன். வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன், பட்டர் 1 ஸ்பூன் அளவு, எலுமிச்சம்பழம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இந்த பன்னீர்லேயே கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். இதில் வந்து தயிர் சேர்க்கலாம். இப்படி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நேரம் கிரில் பண்ணணும். அதனால் நான் தயிர் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக எலுமிச்சம்பழமே போதும். இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா பெசரிக்கலாம். உப்பு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து மசாலையெல்லாம் நிறைய கூட இருந்துச்சுன்னா கிரில் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் மசாலையை குறைச்சி போட்டால் பட்டரையும் எண்ணெயும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ பட்டர் போட்டுக்கலாம். ஆயில் சேர்க்குறேன், சன்ஃப்ளவர் ஆயில். இது இப்போ வந்து இதை 2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். நீங்கள் வந்து ஓவர் நைட் கூட வைக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்கலாம். ஆனால் மினிமம் ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சிட்டா தான் நல்லா ஊறும். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வரிசையாக எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இடையில கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து 200 டிகிரியில் ஒரு 5 மினிட்ஸ் கிரில் பண்ணுங்கள். அப்புறம் இப்படி திருப்பி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிரில் பண்ணலாம். இப்போ இப்படி ஃப்ளேமில் காமிச்சு நீங்கள் இந்த டிக்காவை ரெடி பண்ணலாம். நல்லா ஃப்ளேமை கூட வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா, அப்படி கூட வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா வெளியில் கருகிரும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இதை குக் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் நேரம் இப்படி சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா வந்துடும். பன்னீர் டிக்கா வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி லேஸாக பேர்ன் ஆகிருக்கிறது தெரியுது இல்லையா? அதுவே நல்ல வாசமாக இருக்கும். அப்படி ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரியும் நீங்கள் குக் பண்ணலாம். இல்லை கடாயில் வச்சு லேஸாக எண்ணெய் ஊற்றி வறுக்கிறதா இருந்தாலும் வறுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இந்த மாதிரி இதெல்லாம் வறுத்துடலாம். இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷம் கிண்டி விட்டால் போதும். இப்போது கடாய் பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் வச்சு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை லேசாக திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இந்த பக்கெட் வைக்கலாம்.
இப்போ நல்லா வந்துருச்சு. பன்னீர் இப்போ சர்வ் பண்ணலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மேலே கலர்லாம் மாறி வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வைக்கலாம். ஆனால் பன்னீரை வந்து ரொம்ப வேக வச்சிட்டிங்கன்னா ரப்பர் மாதிரி போயிடும். இப்போது பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.